பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். அந்த நல்ல நேரத்தில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில மிகுந்த நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேத மீதமாய் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் மனிதனுக்கு நன்மை செய்யும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார். உங்க வாழ்க்கையில நன்மை செய்யும்படியாக இன்று உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வேதவசனம் வீதமாய் சொல்லுகிறேன், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே, கர்த்தர் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பார். நெடுநாளாய் நீங்கள் காத்திருக்கிற நன்மைகள்லாம் இந்த நாள்ல இருந்து உங்க வாழ்க்கையில கர்த்தர் காண செய்வாராக. வேதவசனம் விதமாய் சொல்லுகிறது, நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இறைக்க பண்ணும், வெறுமனது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று. உங்கள் வாழ்க்கையில நெடுநாளாய் காத்திருக்கிற நன்மைகளெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாள் முதல் கொண்டு அதை வரப்பண்ணுவாராக. அவர் நன்மைகளை வரப்பண்ணுகிற நல்ல ஆண்டவர். கீழ்காட்சியின் மூலமாய் கர்த்தர் காடைகளை கர்த்தர் கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இந்த நாளிலும் உங்கள் வாழ்க்கையின் மேல நன்மையான ஒரு காற்று வீசுகிறது. அது உங்க வாழ்க்கையில இழந்த எல்லா நன்மைகளையும் என் ஆண்டவர் கொண்டு வந்து தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நான் உங்களுக்காய் செபிக்கிற, நீங்க இழந்து போன எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். யோபு இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டார், நீங்களும் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள். சோர்ந்து போகாமல் இருங்கள். உங்களுக்கான நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். நிச்சயமாகவே முடிவுண்டு. நம்பிக்கை வீண் போகாது. நீங்க இழந்து போன நன்மைகளும் புதிய நன்மைகளையும் பெற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் இயேசு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசு நன்மையானதை தருகிற தேவனா இருக்கிறார். வாழ்க்கையில நன்மையானவர்களை தருவாராக. நாம் செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்மையான இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் செபிக்கிறேன். என் வாழ்க்கையில ஏதாவது நன்மை நடந்துடாதா, நான் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேனே, என் சூழ்நிலைகளை ஏதாவது உதவி வந்துடாதான்னு ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் செபிக்கிறேன். அப்பா, இவர்களுக்கு ஒத்தாசை வருகிற பருவத்துக்கினராய் அப்பா, நாங்கள் எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தராலே இவர்களுக்கு ஒத்தாசை வருவதாக, இவர்களை எதிர்பார்த்திருக்கிற உதவி வருவதாக, இவர்களை எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் வருவதாக என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கர்த்தராகிய ஆண்டவரால் வரும். நீங்கள் காத்து கொண்டிருக்கிற உதவிகள் கர்த்தராகிய ஆண்டவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.